இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினி ஸ்டூடெண்ட் பேக்கை எப்படி அவைல் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூகுளில் போய்ட்டு ஜெமினி ஸ்டூடெண்ட் பேக் இன் இந்தியா சர்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைட் வரும், அந்த சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் கெட் ஆஃபர் பட்டன் கிளிக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் செப்டம்பர் 13க்குள்ளே இந்த பேக்கை வந்து அவைல் பண்ணி ஆகணும். அப்போ தான் நீங்கள் அப்கமிங் வர செஷன்ஸ் அண்ட் ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, இந்த கெட் ஆஃபர்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, வெரிஃபை எலிஜிபிலிட்டி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த உடனே டேட்டா சென்ட்ரி பண்ணுற பேஜ் ரிலேட்டட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் கண்ட்ரின்ற பிள்ளை இந்தியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்தியா வரும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல்ன்ற ஏரியாவில் வந்து கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம காலேஜ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்ன்ற ஏரியாவில் ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லை லைக் உங்களுக்கு காலேஜ் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டாக தெரியும்னா நீங்கள் உங்களோட நிக்நேம் தந்துக்கலாம். கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் தந்துட்டு அந்த பர்சனல் மெயில் ஐடி தர ஏரியாவில் வந்து லைக் உங்களோட பர்சனல் மெயில் ஐடி தான் தரணும். எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்களோ அந்த மெயில் ஐடியை அங்கே தாங்க தந்துட்டு வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், எங்கள் காலேஜ் முன்னாடி வந்து தரக்கூடாது. நெக்ஸ்ட்டு பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் காலேஜ் முன்னாடி தரணும். சைன்இன் டு யுவர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் காலேஜ் சைட் வந்து ரீடைரக்ட் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பெண்டிங்னு வந்து உடனே வெரிஃபை ஆகிடும். இங்கே வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து 1 இயர் உங்களுக்கு பேக் கிடச்சிருச்சு. இப்போ வந்து கெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ போடுற பட்டனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த பேஜில் வந்து கெட் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லைக் இதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது 1 இயர் ஃப்ரீ. 1 இயருக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் 1 இயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு நான் வந்து ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்ணுறதுன்ற ஐடியா சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து 2 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 2 ருபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு உடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. எந்த டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் இந்த பேக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்டிங் ஆகுதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த பேஜில் நீங்கள் படிச்சுக்கலாம். பேமெண்ட் மெத்தட் வந்து யூபிஐ கியூஆர் கோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அங்கே வந்து நீங்கள் உங்களோட ஜிபேயில் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுங்க. பே பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் வந்த உடனே கெட் கோ டு ஜெமினின்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து ஜெமினி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஜெமினி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு மேலே இந்த கலர் வரும். ப்ளஸ் ப்ரோன்ற ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும். உங்களுக்கு கிடைச்சது ஜெமினி மட்டும் இல்லை, கூகுளோட ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் ஜிபேயில் உங்களோட ப்ரொஃபைலுக்கு பண்ணிங்க வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அங்கே வந்து ஆட்டோ பேன்ற பட்டன் இருக்கும். ஆட்டோ பே பட்டனில் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே கேன்சல்ன்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. அவங்க வந்து 2 ருபீஸ் எடுத்துருக்காங்க. உடனே வந்து நம்ம ஃபோனில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. 2 ருபீஸ் மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க. உடனே வந்து போட்டுருவாங்க. ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் அந்த ருபீஸ் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம லைக் மெயில் ஐடி இல்லாமல் ஜஸ்ட் காலேஜ் ஐடி கார்டு வச்சு அப்போ அவைல் பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் சைன்இன் வித் ஸ்கூல்ன்ற அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சைடை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ண உடனே பேக் சைட் வந்து நீங்கள் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் என்ரோல்மெண்ட்டாக ரெடியாக இருக்கு இல்லையா, அங்கே வந்து உங்களோட காலேஜ் மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, அந்த மெயிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் எதுக்காக அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரியலன்ற பட்சத்தில் இங்கே வந்து காலேஜ் மெயில் ஐடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். முக்கியமான விஷயம், காலேஜ் மெயில் ஐடியோட லைக் காலேஜ் ஐடி கார்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம காலேஜோட பேர், லோகோ எல்லாமே தெரியணும். உங்களோட நேம் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணும்போது லைக் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேர் இருந்தீங்களா அதே பேர் வந்து ஐடி கார்டில் இருக்கணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் இருக்குங்களா, வேலிடேஷனை வந்து லைக் 2027, 2028 அந்த மாதிரி இருக்கும். அது வந்து கிளியராக தெரியணும். அப்போ தான் அவங்க வந்து நீங்கள் இன்னும் இந்த காலேஜில் இருக்கீங்க அப்படின்னு நம்பி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பேக் ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ கீழே வந்து சப்மிட்ன்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜில் வந்து ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் வந்து பாப்அப் ஆகும். 20 செகண்ட்ஸ் பாப்அப் ஆன உடனே யூ ஆர் வெரிஃபைட் ஃபார் ஏஐ ப்ரீமியம்னு வரும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 4 டைம் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா திரும்பவும் ஃபஸ்ட்டுருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் நேம்லாம் கொடுத்துட்டு உங்களோட காலேஜ் மெயில் ஐடி வந்து நீங்கள் உங்களது யூஸ் பண்ண வேணாம், உங்கள் ஃப்ரெண்டோடது யூஸ் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் மெயில் ஐடியை வச்சு நம்ம எத்தனை பர்சனல் மெயில் ஐடிக்கு வேணால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்டோட மெயில் ஐடியை வச்சு உங்களுக்கு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.